Anatomy of thyroid gland இன்னைக்கு தமிழ்ல பார்க்க போறோம். இந்த லெக்சர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்படி நம்ம கேஷுவலா வந்து பேசி நாலேஜ் ஷேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்க போகுது. கிளாஸ்க்குள்ள போலாமா? இந்த வீடியோட எண்டில் வந்து இந்த லெசனுக்கான ஃபுல் நோட்ஸுமே வந்து நான் எழுதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம பாடியில் 2 டைப் ஆஃப் கிளாண்ட் வந்து இருக்குது. ஒன்று எண்டோக்ரைன், இன்னொன்று வந்து எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்லெஸ் கிளாண்டுன்னு சொல்லிட்டு இது செக்ரேட் பண்ணுற செக்ரேஷன்ஸ் எந்த ஒரு டக்ட்டுமே இல்லாமல் டைரெக்டாகவே வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலந்துடும். தைராய்ட் கிளாண்ட் செக்ரேட் பண்ணுற எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலந்துடும். தைராய்ட் கிளாண்ட் அப்படின்றது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். தைராய்ட் கிளாண்டுக்கு வந்து ரிச் பிளட் சப்ளை வந்து இருக்குது. இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா நெக்கோட ஃப்ரண்ட் சைடில் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. அனாட்டமிக்கலாக சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து தைராய்ட் கார்ட்லேஜ்க்கு கீழே வந்து பிலோ த தைராய்ட் கார்ட்லேஜ் வந்து தைராய்ட் கிளாண்டோட லொக்கேஷன் இருக்குது. இது வந்து மெயினாக நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுது. இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த நெக் வந்து இருக்குது. அனாட்டமிக்கலாக வந்து பார்த்திங்கனாக்கா வந்து தைராய்ட் கிளாண்டோட லொக்கேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். தைராய்ட் கிளாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் லோப், லெஃப்ட் லோப் அப்படின்னு சொல்லிட்டு 2 லோப் வந்து இருக்கும். அந்த 2 லோபையுமே வந்து கனெக்ட் பண்ணுற பார்ட் தான் வந்து இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்துமஸ் அப்படின்னா வந்து ஜங்ஷன் அர்த்தம். ஸோ ரைட் லோபும் லெஃப்ட் லோபும் ஜங்ஷன் ஆகிற பார்ட் தான் வந்து இஸ்துமஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தைராய்ட் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தைராய்ட் கார்டிலேஜ்க்கு கீழே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கிளாண்டோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். தைராய்ட் கிளாண்ட் வந்து மிடில் ஆஃப் த தைராய்ட் கார்டிலேஜ்லேருந்து 4th or 5th ட்ரெக்கியல் ரிங் வரைக்கும் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது. இதில் இஸ்துமஸோட போர்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2nd to 4th ட்ரெக்கியல் ரிங் வரைக்கும் அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தைராய்ட் கிளாண்டோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதோட லென்த்து, பிரெத் அதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து அதோட லென்த்தும் 5 சென்டிமீட்டர் வந்து அதோட வித்தும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்குது. இஸ்துமஸில் வந்து பார்த்திங்கன்னா 1.2 to 1.2 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட இது இருக்குது. இந்த வீடியோட எண்டில் வந்து இந்த லெசனுக்கான ஃபுல் நோட்ஸுமே வந்து நான் எழுதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். தைராய்ட் கிளாண்ட் தான் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட்டை ரெகுலேட் பண்ணுது, சொமேட்டிக் க்ரோத், சைக்கிக் க்ரோத் ரெகுலேட் பண்ணுது. கால்சியம் மெட்டபாலிசமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து தைராய்ட் ஹார்மோன்ஸ்க்கு இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? தைராய்ட் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த நெக்கில் வந்து இருக்கும், ரைட் லோப், லெஃப்ட் லோப் இருக்கும், இஸ்துமஸ்னால வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்தோம். இப்போ இதோட பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தைராய்ட் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெச் ஷேப்பில் வந்து ஒரு கிளாண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லோப், ரைட் லோப், லெஃப்ட் லோப் வந்து இந்த ஜாயிண்ட் ஆகி ஒரு இஸ்துமஸ் ஃபார்ம் ஆகுதுல. இது மொத்தமாக அந்த ஒரு ஷேப் வந்து பார்க்கும்போதுனா ஹெச் ஷேப்பில் வந்து இருக்கும். இது சுற்றி வந்து கேப்சியூல் வந்து கவர் ஆகிருக்கனாலே வந்து இது வந்து ஷீல்டு ஷேப்டு கிளாண்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ஆப்ளிக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்ட் கார்ட்லேஜில் தான் மிடில் ஆஃப் த தைராய்ட் கார்ட்லேஜில் ஆப்ளிக் லைன் இருக்கும். தைராய்ட் கிளாண்ட் வந்து ஆப்ளிக் லைன் ஆஃப் தைராய்ட் கார்ட்லேஜ்லேருந்து ட்ரக்கியல் ரிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. வெர்டிப்ரல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா C5லேருந்து T1 ட்ரக்கியல் ரிங் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதில் இஸ்துமஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2nd, 3rd and 4th ட்ரக்கியல் ரிங்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து கேப்சியூல் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட். நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து ஷீல்ட் ஷேப்டு கிளாண்ட் அப்படின்னு சொன்னோம்ல. கேப்சியூல் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கு. ட்ரூ கேப்சியூல், ஃபால்ஸ் கேப்சியூல் அப்படின்னு 2 வந்து இருக்குது. கிளாண்டுக்கு ரொம்ப க்ளோஸராக வந்து ஒரு கேப்சியூல் கவராக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் இந்த பிளாக் லைன் வரைகிறேன்ல, இது வந்து ட்ரூ கேப்சியூல். கிளாண்டோட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து கவராக இருந்தது அப்படின்னாக்கா வந்து அது வந்து ஃபால்ஸ் கேப்சியூல். நிறைய டென்ஸ் கேபிலரி பிளக்ஸஸ் எல்லாமே வந்து ட்ரூ கேப்சூலுக்கு டீப்பராக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேபிலரிஸ் இருந்தாவே வந்து என்ன ஆகும், பிளட் சப்ளை அதிகமாக இருக்கும் அப்படின்றது. நம்ம ஏற்கனவே பிகினிங்கில் பார்த்தோம்ல, ரிச் பிளட் சப்ளை இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கு ரீசன் வந்து இந்த டென்ஸ் கேபிலரி பிளக்ஸஸ் தான். ஸோ வந்து சர்ஜரி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் ஆஃப் பிளட் வந்து ஆப்ரேஷன் அப்போ போகக்கூடாது அப்படின்றதுனால தைராய்டை வந்து ட்ரூ கேப்சூலோடு வந்து சேர்த்து தான் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த ட்ரூ கேப்சியூல் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூவோட கண்டென்சேஷன்லேருந்து வராது. பெரிஃபரல் கண்டென்சேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்து நம்ம ட்ரூ கேப்சியூல் வந்து ஃபார்ம் பண்ணுது. இதுவே ஃபால்ஸ் கேப்சியூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட்ரக்கியல் லேயர்லேருந்து டிரைவ் ஆகுது. ப்ரீட்ரக்கியல் லேயர் வந்து பார்த்திங்கன்னா டீப் சர்விக்கல் ஃபேஷியாலேருந்து வர ஒரு லேயர். ஸோ வந்து ட்ரூ கேப்சியூல் வந்து பெரிஃபரல் கண்டென்சேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃபால்ஸ் கேப்சியூல் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து டிரைவ்டு ஃப்ரம் ப்ரீட்ரக்கியல் லேயர் ஆஃப் டீப் சர்விக்கல் ஃபேஷியா. நெக்ஸ்ட் வந்து ஒரு டயக்ராம் வந்து போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தைராய்ட் கிளாண்டில் வந்து பார்க்குறோம். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து ஈசோஃபேகஸ், கிரே கலரில் இருக்கிறது வந்து ட்ரெக்கியா, இந்த ஸ்கின் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து தைராய்ட் கிளாண்ட். தைராய்ட் கிளாண்டோட ரைட் லோப், லெஃப்ட் லோப்னு சொல்லிட்டு 2 லோபும் இருக்குது.
தைராய்ட் கிளாண்டை சுற்றி கேப்சியூல் வந்து கவர் ஆகிருக்கும்ல, அந்த கேப்சியூல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியராக வந்து திக்காக இருக்கும், போஸ்டீரியராக போக போக தின் ஆகிடும். மறுபடியும் பர்டிகுலர் இடத்துல மட்டும் திக்காக இருக்கும். எங்கே வந்து தைராய்ட் கிளாண்ட் வந்து ட்ரக்கியாவை மீட் பண்ணுதோ, அதாவது இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட் வந்து திக்காக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு லிகமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லிகமெண்ட் பேர் வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆர் பெரிஸ் லிகமெண்ட். இந்த லிகமெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா தைராய்ட் கிளாண்டை வந்து கிரைகாட் கார்டிலேஜோட வந்து அட்டாச் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட்டு தைராய்ட் கிளாண்டோட ரிலேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தைராய்ட் கிளாண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் வந்து இருக்குது, அப்பெக்ஸ் இருக்குது, பேஸ் இருக்குது. தைராய்ட் கிளாண்டுக்கு வந்து 3 சர்ஃபேஸஸ் இருக்குது, லேட்ரல் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ், போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ். இது நெக்ஸ்ட் பேஜில் வந்து வரும். 2 பார்டர்ஸ் இருக்குது, ஆன்டீரியர் பார்டர் அண்ட் போஸ்டீரியர் பார்டர். லோப்ஸ் எல்லாமே வந்து கோனிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கும். 3 சர்ஃபேஸ், 2 பார்டர்ஸ் இருக்குது. அப்பெக்ஸ் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரிக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் லரேஞ்சியல் நர்வுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது. பேஸ் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரிக்கும் ரெக்கரண்ட் லரேஞ்சியல் நர்வுக்கும் வந்து ரிலேட்டடாக இருக்குது. என்னதான் வந்து நம்ம நிறைய லெக்சர்ஸ் கவனிச்சாலும் அட்லாஸ்ட் ஒரு நோட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல எக்ஸாம் டைமுக்கு. ஸோ வந்து நானே வந்து இந்த நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து எடுத்த நோட்ஸ் தான். தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எழுதலாம். நான் கொடுத்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆர்டீரியல் சப்ளை, வீனஸ் ட்ரைனேஜ் அண்ட் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து தைராய்ட் கிளாண்ட்க்கு என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட எஃபர்ட்டை மதிக்கிற மாதிரி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அனாட்டமி வீடியோஸ், ஃபிசியாலஜி வீடியோஸ், மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் தமிழில் போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.